நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிற ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே சோதரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் இடைபடுவீராக. உங்கள் நாமும் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசின் ரத்தம், க்ளோரி டு ஜீசஸ் பவரேசன். ஏசுன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நம்பிக்கை நேர நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நான் என்னோடு சேர்ந்து ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே, என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே, என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா.
உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவன் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு என்ன செய்வேன், சந்ததி தருவேன். ஆனால் அந்த சந்ததி எப்படி இருக்கும், எனக்கும் உனக்கும் தேவனாய் இருக்கும்படி தலைமுறை தலைமுறையாக என்ன செய்வேன், அந்த சந்ததியை தருவேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வசனம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்ஷடாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்ததினாலே அவர் சொல்லுகிறார் ஆபிரகாமோடு, நான் உனக்கு என்ன செய்தேன், சந்ததியை தருவேன். ஆனால் அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையா என்ன செய்யும், நான் என்ன செய்ய முடியுமா, சேவிக்கிற ஒரு ஜனமாய் நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார், நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்று சொல்லி கூட அந்த இடத்துல என்ன செய்கிறது, பேர் வைத்திருக்காங்க. ஆனால் இனி என்ன செய்யாது, உனக்கு ஆபிரகாம் என்று பெயரிடாமல் ஆபிரகாம் என்று சொல்லி என்ன செய்கிறாராம், கர்த்தர் அந்த இடத்துல பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாம் என்று சொன்னா உயர்த்தப்பட்ட ஒரு தந்தை, ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான மக்களின் தந்தை. ஹல்லேலூயா. அப்போ திரளான மக்களின் தந்தையாய் நான் உனக்கு என்ன செய்கிறேன், இன்று இந்த பெயரிடுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு கூட என்ன செய்கிறாராம், உடன்படிக்கை படுகிறார். அந்த உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து உள்ளது, உன் சந்ததிக்கு உன் சந்ததி என்ன செய்வேன், நான் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு என்ன செய்யல, குழந்தை இல்லை. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறபடியாலே அவர் கர்த்தரை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அதான் அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், இனி ஆபிரகாம் என்று சொல்லி உனக்கு நான் பேரிடு என்று சொல்லி என்ன செய்கிறேன், உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறது, கர்த்தர் அதில் ஒரு முற்றுப்புள்ளியை மனிதர்கள் முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல கர்த்தர் ஆரம்ப புள்ளிகளை வைக்கிறவர். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி தலைமுறை தலைமுறையாக என்ன செய்வீர்களாம், கர்த்தரை சேவிக்கும்படியாக நான் என்ன செய்கிறேன், அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கூட இன்னைக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், நிறைவேறி கொண்டு இருக்கலாம், நிறைவேறாமலும் இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறாரு, அந்த வாக்கு தத்தங்கள் கர்த்தர் என்ன செய்கிறாராம், உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்தாரோ, ஆரம்பம் முதல் முடிவு வரை அவரோடு கூட இருந்தாரோ, அதே போல இந்த வருடத்திலும் கூட இந்த 7வது மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம், கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 7வது மாதத்திலும் கூட உங்களுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக அவர் என்ன செய்கிறாராம், நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்துள்ள வசனம், அதில் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எவ்வளவு பார்த்தீங்கன்னா, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், இந்த தேசத்தில் தங்கியிருக்கிற எல்லாவற்றையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் அவர்களுக்கு
தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? நமக்கு இன்று கூட அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். கானான் தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்புமுள்ள தேசம். ஹல்லேலூயா. அந்த செழிப்பான தேசத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? நீ பரதேசியா நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுத்து உனக்கு உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம்? நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் தங்கியிருக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கிறோமா? ஒருவேளை பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சுதந்திரம் பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு இதை கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லி கொடுக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா உன் சந்ததி என்ன செய்யப்படும்? அப்படிப்பட்ட நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் ஈசாக்கும் இருந்தார். ஆண்டுடைய பாதத்தில் 3 வேளும் தியானம் பண்ணி கொண்டு இருந்தார். எத்தனையோ பேர்கள் எதிர்த்தாலும் கூட அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சாரு? கடந்து போனாலும் அவர் கர்த்தரோடு கூட இருந்ததினாலே அவர்களை யாரெல்லாம் துரத்தினார்களோ அவர்களே வந்து சேரும்படியாக சமாதானம் பண்ணும்படியாக என்ன செஞ்சார்? கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட அந்த கானான் தேசம் முழுவதை என்று சொல்லிய பரம கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை பெற்றவர்களாய், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அந்த பரம கானானை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சந்ததியிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திலே வந்தார். என் ஜனம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தன் சொந்த குமாரனையே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். இந்த பரம கானானை சுதந்திரிப்பதற்கும் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இன்று நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கழுவப்பட்டவர்களாய், ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் நடக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கானான் தேசத்தின் சுதந்திரத்தை நம்மளுக்கு தருவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத நித்திய கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறாராம்? ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆயத்தப்படுத்துவதற்கு, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அவரே நாம் நித்திய ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பரம கானானை சுதந்திரிப்பதற்காக அவர் தன் ஜீவனையை இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? இரத்தம் சிந்தினார். நமக்காக அவர் என்ன செஞ்சார்? பாடுகள் பட்டார். இன்றைக்கு அந்த பரமன் கானான் தேசத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய நாள் என்ன செய்கிறது? மிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மனம் திரும்பும் பொழுது அங்கே என்ன செய்கிறதா? பரம கானான் அவ்வளவு அழகாக என்ன செஞ்சிடறாம்? சந்தோஷப்படுவாராம். ஹல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு வைத்து போய் இருக்கிறார். பரம கானானை நாம் சுதந்திரிப்பதற்கான அந்த சுதந்திரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த சுதந்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்து போய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நாம் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து விசுவாசமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் என்ன செய்கிறாரா? அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
மூன்றாவதாக 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுதும் நீயும் உனக்கு பின் உன் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உடன்படிக்கையை என்ன செய்யுங்கள்? கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது, நான் நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? ஸ்தாபித்திருக்கிறேன். ரெண்டாவதாக, இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லப்பட, நான் அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன். மூன்றாவதாக, என் உடன்படிக்கையை உங்கள் சந்ததி என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கை கொள்ளும் பொழுது, அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம் தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாம் என் உடன்படிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்கள்? கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாமோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்கோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்லங்க, அந்த ஆவிக்குரிய பரம கானானை சுதந்தரிப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம் தலைமுறையாய் நம் சந்ததிகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை அவரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு இருக்கிறோமா? அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பதற்கும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே போலதான் ஆபிரகாமுடைய சந்ததியாய் என்ன செஞ்சார்? நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் ஒருவேளை இன்னைக்கு கூட அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளுக்கு என்ன செய்கிறார்? அந்த சுதந்திரத்தை வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். என் தேவன் ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு கொடுத்த உடன்படிக்கையை நான் என்ன செய்யணும்? கை கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுவோம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக. 11ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்தான் பரிசுத்தர் 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 என தூதர் கூட்டம் என்ன செய்கிறதாம்? பாடிக்கொண்டே இருக்கிறதாம். இதை வசனம் சொல்லப்பட அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பரம கானானை சுதந்தரிப்பதற்கு நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழும் பொழுது நம் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பரம கானானை சுதந்தரிப்பதற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறாராம்? நித்திய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆனால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வோம்? கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு, நம்ம கிட்ட இருக்கிற அநேக அக்கிரமங்கள் அநேகவற்றை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? மறந்து போகிறோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த கடவுள் இப்படியே செய்தார் என்று சொல்லி கடவுளை தான் நம்ம குத்தம் கண்டுபிடிக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்கள் தெரியங்களை அறிகிற தேவன், உங்கள் இருதயத்தின் இருக்கிற வியாகுலங்களை அறிகிற தேவன், அவர் விசாரிக்கிறவர். அவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டாராம்? மறக்கவே மாட்டாரு. ஆனால் நீங்களும் பரிசுத்தர்களாய் இருக்கும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அவர் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அவர் நித்திய உடன்படிக்கையாக ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்
வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது, பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது, அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த சுதந்திரமான புத்திர பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்கிறதாம், சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட எகிப்து தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தேவன் அவர் மாத்திரம்தாங்க. அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, மனம் திரும்பி அவருடைய ரத்தத்திற்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த நித்திய கானானை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு மாத்திரமல்லங்க, நம் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாகவும் நம்மளுக்கு என்ன செய்கிறாராம், அதை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பார் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு மாறாத நேசரை நாம் இன்று ஏற்றுக்கொள்வோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலையும், நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அப்படியே ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றின தேவன் அப்பா, நீர் வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் சாமி. ஆண்டவரே, இந்த வேளையில் ராஜா யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்காங்களோ இசப்பா, அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு சாமி. ஆனாலும் ஆண்டவரே, வாக்கு மாறாத நேச நீ தகப்பனே, வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன், உடன்படிக்கை பண்ணின தேவன் ராஜா, அந்த சுதந்திரத்தை பெற்று கொள்ளும்படியாக அப்பா, யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்காங்களோ இசப்பா, அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தலைமுறை தலைமுறையாக நீ நித்திய உடன்படிக்கை பண்ணின தேவன் தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் சாமி. அந்த பரம கானானை ஆண்டவரை சுதந்தரிப்பதற்கு, அந்த நித்திய உடன்படிக்கையை சுதந்தரிப்பதற்கு அப்பா, நாங்களும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாய் இந்த உலகத்தை வாழத்தக்கதாக நீங்க உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்க பேசும், நீங்களே வழி நடத்தும், நீங்களே ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என்ன தேவையோடு இருக்காங்களோ அவங்க தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வழிநடத்துவீராக. உங்களுடைய நாமம், உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசின் ரத்தம், க்ளோரி டு ஜீசஸ் பவரேசன். ஏசின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.